வணக்கம். குழந்தைகளுடைய படிப்பு, தேர்வு இதெல்லாமே நெருங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் மழைக்காலம் தொடங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கக்கூடிய இந்த காலத்துல குழந்தைகளுக்கு தேவையான மிக முக்கியமான சில உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குழந்தைகளுடைய கவனம் சிதறாம இருக்கிறதுக்கும், சீரான மூளை வளர்ச்சிக்கும், உடல் வளர்ச்சிக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கும் முக்கியமான உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்ன உணவுகள், அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிக முக்கியமான உணவுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது நட்ஸ் தான். அதாவது கொட்டை பருப்புகள். இந்த கொட்டை பருப்புகள் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு தேவையான கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவுகளா இருக்கு. பொதுவா பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு சத்துக்கள் தேவையோ அதை விட ரெட்டிப்பு மடங்கு சில சத்துக்கள் குழந்தைகளுக்கு தேவை. அந்த வகையில நல்ல கொழுப்பு சத்துக்கள் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்பவே அதிகமா தேவை. அதுல சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நட்ஸ் தான், அதாவது கொட்டை பருப்புகள். உடனே நிறைய அம்மாக்களுக்கு ஒரு கேள்வி வரும், எந்த நட்ஸ் நல்லது, எந்த வயசுல நம்ம குழந்தைகளுக்கு நட்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா எப்படி கொடுக்கலாம், நமக்கு வரக்கூடிய நட்ஸ் எல்லாம் ரசாயனங்கள் இல்லாம ஒரு நஞ்சு இல்லாம வருதா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். அதுக்கான எல்லா பதிலுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். குழந்தைகளுடைய மூளை செயல்பாட்டுக்கும், அவங்களுடைய அந்த கவனம் சிதறாம இருக்கிறதுக்கும், சுறுசுறுப்பா எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் சிறந்த நட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பொதுவா பார்க்கக்கூடிய பாதாம் பருப்பு, வால்நட்னு சொல்லக்கூடிய அக்ரூட் பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, தேங்காய், பிஸ்தா மாதிரியான கொட்டை பருப்புகள். இது எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா புரதச்சத்துக்கள் இருக்கிறது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான, அதுவும் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்துக்களும், நார் சத்துக்களும், வைட்டமின்ஸ், மினரல் சத்துக்கள் நிறைந்து இருக்கு. இதுலயும் குறிப்பா குழந்தைகளுடைய தசை வளர்ச்சிக்கும், உடல் வளர்ச்சிக்கும் நமக்கு வேர்க்கடலை, பாதாம் மாதிரியான கொட்டை பருப்புகள் தேவைப்படும். இதே மூளை வளர்ச்சிக்கும், மூளை செயல்பாட்டுக்கும், உடலினுடைய ஆற்றலுக்கும், படிக்கிறதுல நல்ல ஒரு கவனம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேங்காயும் அக்ரூட்னு சொல்லக்கூடிய அந்த வால்நட்டும் அதிகமா தேவைப்படும். இந்த நட்ஸ்ல நம்ம முக்கியமா பார்க்க போறது 2 நட்ஸ். ஏன் இந்த 2 நட்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கிறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோட பின்பகுதியில நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் தான். தேங்காய் வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு உணவு. வீட்டுல நம்ம சமைக்கக்கூடிய பெரும்பாலும் நிறைய உணவுகள் நம்ம தேங்காய் சேர்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு. தேங்காயில தாய்ப்பாலுக்கு இணையான நிறைய சத்துக்கள் இருக்கு. குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும், குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கும், குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான வளர்ச்சிக்கும், ஆரோக்கியத்துக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிக முக்கியமான ஒரு கொட்டை பருப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது தேங்காய் தான். சின்ன வயசுல நம்ம எல்லாருமே தேங்காயை உடைச்சு தேங்காய் தண்ணியை குடிச்சு பழகிருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு அந்த ஒரு பழக்கம் கிடையாது. தேங்காய் தண்ணியில பார்த்தோம்னா நிறைய சத்துக்கள் இருக்கு. பொட்டாசியம், மெக்னீசியம் மாதிரியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஒரு நாளுக்கு குழந்தைக்கு தேவையான அந்த மெக்னீசியம் சத்துக்கள் இதுலயே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய தேங்காய் பார்த்தோம்னா உடனடியா உடலுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய நிறைய கொழுப்பு சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த தேங்காய் பார்த்தோம்னா மூளை வளர்ச்சிக்கு சிறந்தது. நம்ம பொதுவாகவே எல்லா உணவுகள்லயும் இந்த தேங்காய் துருவலை சேர்க்கிறது ஒரு பழக்கம் இருக்கு. சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா தேங்காய் ஒவ்வொரு தடவை திருவும் போது, தேங்காய் உடைக்கும் போதும் தேங்காய் கையில கொடுப்பாங்க, சாப்பிடுற ஒரு பழக்கமும் அன்னைக்கெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுக்கு இந்த தேங்காய் அப்படி சாப்பிடக்கூடிய பழக்கம் இல்லை. இந்த தேங்காய் அவ்வப்பொழுது இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது எலும்புகள் பலப்படுறது மட்டும் இல்லாம பற்களும் பலமா இருக்கும். மூளை வளர்ச்சிக்கு இது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி சரும பளபளப்பா, முடி ஆரோக்கியத்தையுமே கொடுக்கக்கூடியது. பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு கொட்டை பருப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது நிலக்கடலை. பொதுவாகவே எல்லா வீட்லயும் வேர்க்கடலை நம்ம வச்சிருப்போம். ஆனா இந்த வேர்க்கடலையில இவ்வளவு சத்துக்கள் இருக்கா, இந்த வேர்க்கடலை குழந்தைகளுக்கு அன்றாடம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கொட்டை பருப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஹிருதயத்திற்கும் மூளைக்கும் அவசியமான கொழுப்பு சத்துக்கள் மட்டும் இல்லாம புரதச்சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. வைட்டமின் இ சத்துக்கள், வைட்டமின் பி சத்துக்கள், மெக்னீசியம், அயன் மாதிரியான சத்துக்களுமே இந்த வேர்க்கடலைக்கு நிறையவே இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கிறதுக்கும், மூளை வளர்ச்சியையும் மூளையினுடைய திறன் அதிகரிக்கிறதுக்கும் இந்த வேர்க்கடலை அதிகமாவே பயன்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கொட்டை பருப்பும் இதுதான். ஒரு 2-3 வயசு குழந்தைகளுக்கு பருப்பு வகைகளை அதிகமா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கொட்டை பருப்புகளை அன்றாடம் கொடுக்கிறது அவசியமானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் பார்த்தோம்னா ஸ்நாக்ஸ் அப்படின்ற பேர்ல நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சது சிப்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ், குக்கீஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரியான உணவுகள், பிஸ்கெட்ஸ் மாதிரியான உணவுகள் தான். இது எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா அதிகமான சர்க்கரையும், அதே மாதிரி அதிகமான உப்புக்கள் நிறைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸும், எந்த விதமான ஒரு சத்துக்களுமே இல்லாத உணவுகள் தான். இந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கும் பொழுது குழந்தைகளுடைய உணர்ச்சி மாறுபாடு, அதாவது கான்சென்ட்ரேஷன்ல ஒரு குறைவு இருக்கும், மூளை வளர்ச்சியில ஒரு குறைவு இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியில ஒரு குறைவு இருக்கும், உடல் பருமனும் நிறைய குழந்தைகள் கிட்ட நம்ம பார்க்க முடியாது. அதனால ஸ்நாக்ஸ் அப்படின்னு இதெல்லாம் சின்னதா தோன்றினாலும் இதனால வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்பவே அதிகம். முடிஞ்ச வரைக்கும் இந்த உணவுகளை தவிர்த்துட்டு ஸ்நாக்ஸா இந்த கொட்டை பருப்புகளை கொடுக்கறது சிறந்ததா இருக்கும். இப்ப நம்ம 2 முக்கியமான கொட்டை பருப்புகளை பார்த்தோம். மற்ற
மற்றது அப்படின்னு பார்த்தோம்னா பாதாம், அதாவது ஆல்மண்ட்னு சொல்லக்கூடிய அந்த பாதாம் பருப்பு. இது வந்து வைட்டமின் இ சத்துக்கள், சுண்ணாம்பு சத்துக்கள், நார் சத்துக்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. மூளை வளர்ச்சிக்கும் நம்ம நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் சிறந்த ஒரு கொட்டை பருப்பு. அதே மாதிரி வால்நட், நம்ம மூளை மாதிரியே இருக்கக்கூடிய இந்த வால்நட் வந்து மூளை வளர்ச்சிக்கு சிறந்தது. ஒமேகா 3 சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. அன்றாடம் சிறிதளவு வால்நட் வந்து ஒவ்வொரு குழந்தையும் வந்து எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு நினைவாற்றலை நம்ம அவங்க கிட்ட பார்க்க முடியும். இதோட முந்திரி, பிஸ்தா மாதிரியான கொட்டை பருப்புகளையும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து முதல்ல வந்து நான் முக்கியமான 2 கொட்டை பருப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து தேங்காயையும் அடுத்ததான் வந்து நிலக்கடலையும் நம்ம வந்து பார்த்தோம். மற்ற பருப்பு வகைகளும் சிறந்தது தான் அப்படின்னா கூட இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா மாதிரியான கொட்டை பருப்புகள் பொதுவாக அதிக அளவில் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக தான் இருக்கு. அதனால இல்ல பல நேரங்களில் பார்த்தோம்னா சல்ஃபேட் மாதிரியான ரசாயனங்கள், இல்லைன்னா ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு விதமான ஆயில் கோட்டிங் அப்படின்னா வந்து பெஸ்டிசைட்ஸ் ரெசிடியூவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதை வந்து அதனால சாதாரணமா நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதும் சிறந்தது கிடையாது. தண்ணியில வந்து அப்படியே கழுவிட்டு சாப்பிட்றதும் வந்து போதுமானதா இருக்காது. அதனால இந்த கொட்டை பருப்புகளை வந்து நம்ம வந்து ஒரு உப்பு தண்ணியிலயோ இல்லைன்னா எலுமிச்சை சாறு கலந்து தண்ணியிலயோ வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றது நல்லது. ஆனா அதை விட ரொம்பவே சுலபமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் தான். பெரும்பாலும் இந்த தேங்காய் வந்து இன்னைக்கு வரைக்கும் இயற்கையான முறையில் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. எந்த விதமான ரசாயனங்களும் இல்லாம நம்ம வந்து முழு தேங்காய் அப்படியே வாங்கி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி நிலக்கடலையிலும் பெரும்பாலும் நம்ம உள்ளூர்லேயே கிடைக்கிறனால நிறைய இடங்கள்ல நமக்கு ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லிகள் சேர்க்காத நிலக்கடலைகளுமே கிடைக்குது. அதையும் வந்து நம்ம பயன்படுத்துறது சிறந்தது. அப்படின்றதுனாலதான் இந்த 2 வகைகளையும் முக்கியமா சொன்னேன். எந்த பருப்பு வகைகள்லயும் இல்லாத சத்துக்கள் தேங்காயில இருக்கு அப்படின்றதுனால தேங்காயை அன்றாடம் குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பலவிதமான சிறந்த சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் அது உதவக்கூடியதாகவும் இருக்கும். சரி, எப்படிலாம் வந்து இந்த கொட்டை பருப்புகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து நம்ம தேங்காய் வந்து காலை நேரங்கள்ல இல்லைன்னா வந்து மாலை நேரங்கள்ல குழந்தைகளுக்கு அப்படியே வந்து பத்தையா கொடுத்துட்டு குழந்தைகளை கடிச்சு சாப்பிட சொல்லலாம். குழந்தைகள் பற்களால வந்து தேங்காயை கடிச்சு சாப்பிடும் பொழுது பற்கள் உறுதியாகிறது மட்டும் இல்லாம சீரான செரிமானத்திலும் சிறந்ததாகவும் இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த தேங்காயை பயன்படுத்தி கொத்தமல்லி கீரை எப்படி பண்ணலாம், கேரட் கீரை எப்படி பண்ணலாம் நிறைய வீடியோஸ் இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க அதையும் பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல குழந்தைகளுக்கு தேங்காயில செய்யக்கூடிய கீர் வகைகளை கொடுக்கறது சிறந்தது. பொதுவாகவே வந்து எல்லா வீட்லயுமே வந்து அவ்வப்பொழுது தேங்காய் சட்னி பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அந்த மாதிரியும் கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தேங்காயை வந்து அடுப்புல போட்டு சமைக்காம குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கிறது சிறந்தது. அதே மாதிரி நிலக்கடலையும் வந்து நல்லா ஊற வச்சுட்டு முளை கட்டிட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வேக வச்சு சுண்டலாவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வறுத்துட்டு வறுத்த கடலையாவும் கொடுக்கலாம். இது வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே அவசியமான 2 கொட்டை பருப்புகள். மற்ற கொட்டை பருப்புகள் பாதாம், வால்நட்டையும் சிறிதளவு அன்றாடம் கொடுக்கறது நல்லது. இந்த வால்நட்டையும் பாதாம் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுக்கறது சிறந்தது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள், ரசாயனங்கள் ஓரளவுக்கு வெளியேற்றதுக்கு இது வந்து நமக்கு உதவும். இந்த கொட்டை பருப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஊற வச்சு ஒண்ணு பாதியமா அரைச்சிட்டு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து பாகு காய்ச்சி அதுல வந்து இந்த நட்ஸ், டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம வந்து ஒரு லட்டு மாதிரி பார் மாதிரியும் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து சிறந்த ஒரு எனர்ஜி பார் மாதிரி கொடுக்கலாம். அதாவது ஒரு சிறந்த ஆற்றலை கொடுக்கறது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான வளர்ச்சிக்கும் இது சிறந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது வரக்கூடிய இந்த மழை காலத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் குழந்தைகள் பெற முடியும். அது மட்டும் இல்லாம படிக்கிறதுக்கும் தேர்வுகளுக்கும் தேவையான ஆற்றலையும் அவங்க பெறதுக்கு இது உதவும். இந்த கொட்டை பருப்புகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு முக்கியம், என்னென்ன மாதிரியான கொட்டை பருப்புகளை நம்ம கொடுக்கலாம், எப்படி அதை கொடுக்கலாம், எந்தெந்த கொட்டை பருப்புகள் சிறந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.